விஜய் அரசியல் பயணம் ஒரு விரிவான பார்வை. தமிழ் சினிமாவில் தளபதி என ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்படும் விஜய் வெறும் நடிகராக மட்டுமல்லாமல் சமீப ஆண்டுகளில் அரசியல் தளத்திலும் தனது பாதையை அமைத்துக் கொண்டிருக்கும் முக்கியமான நபராக மாறியுள்ளார். அவரின் அரசியல் பயணம் திடீரென தொடங்கியதல்ல. அது பல ஆண்டுகளாக உருவாகி கொண்டிருந்த ஒரு மாற்றத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலம் சமூக விழிப்புணர்வு விதைகள். விஜய் தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கிய காலத்திலிருந்தே சமூக பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்தியவர். அவரது படங்களில் கல்வி, ஊழல், அரசியல் குறைகள், இளைஞர்களின் எதிர்காலம் போன்றவை அடிக்கடி பேசப்பட்டன. உதாரணமாக கத்தி, கர்சல், சர்க்கார், மாஸ்டர் போன்ற படங்கள் நேரடியாக சமூக மற்றும் அரசியல் செய்திகளை கொண்டிருந்தன. இந்த படங்கள் ரசிகர்களிடம் ஒரு கேள்வியை எழுப்பின. திரையில் பேசுபவர் நிஜ வாழ்க்கையிலும் பேசுவாரா? ரசிகர் மன்றம், மக்கள் இயக்கம் விஜயின் அரசியல் பயணத்தில் முக்கியமான கட்டமாக அவரது ரசிகர் மன்றங்கள் விளங்குகின்றன. ஆரம்பத்தில் இது வெறும் ரசிகர் வலையமைப்பாக இருந்தாலும் காலப்போக்கில் அது சமூக சேவைக்கான ஒரு அமைப்பாக மாறியது. இரத்த தான முகாம்கள், கல்வி உதவித்தொகைகள், இயற்கை பேரழிவுகளில் உதவி, இவ்வாறான செயல்கள் மூலம் விஜய் தனது ஆதரவாளர்களை ரசிகர்கள் இருந்து சமூக பொறுப்புள்ள குடிமக்கள் ஆக மாற்ற முயன்றார். நேரடி அரசியல் சிக்னல்கள். 2017க்கு பிறகு விஜயின் பேச்சுகள் மற்றும் படங்கள் அரசியல் திசையை தெளிவாக காட்டத் தொடங்கின. சர்க்கார் படத்தில் வாக்குரிமை குறித்து பேசப்பட்டது. மாஸ்டர் படத்தில் அமைப்புக்கு எதிரான இளைஞர் சக்தி காட்டப்பட்டது. இந்த காலத்தில் அவர் நேரடியாக அரசியல் கட்சிகளை விமர்சிக்கவில்லை என்றாலும் அமைப்பின் குறைகளை சுட்டிக்காட்டினார். தேர்தல் காலத்தில் தாக்கம். தமிழ்நாட்டில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களில் விஜய் ரசிகர் மன்ற உறுப்பினர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். இது ஒரு முக்கிய திருப்பமாக இருந்தது. இதன் மூலம் வெளிப்பட்ட உண்மை, விஜய்க்கு ரசிகர்கள் மட்டுமல்ல, வாக்காளர்களும் உள்ளனர். தமிழ் அக வெற்றி கழகம் ஒரு புதிய தொடக்கம். 2024ஆம் ஆண்டில் விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழ் அக வெற்றி கழகம் DVK ஐ அறிவித்தார். இது அவரது அரசியல் பயணத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கமாக கருதப்படுகிறது. கட்சியின் நோக்கங்கள்: கல்வி, சமத்துவம், ஊழல் எதிர்ப்பு, இளைஞர் முன்னேற்றம், சமூக நீதி. இந்த கட்சி உருவானவுடன் தமிழ் அரசியலில் புதிய ஆர்வமும் எதிர்பார்ப்பும் உருவானது. மக்கள் ஆதரவு உண்மையா அல்லது உணர்ச்சியா? விஜயின் ரசிகர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள். அவர்களின் ஆதரவு உணர்ச்சி பூர்வமானதா அல்லது அரசியல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறதா என்பது முக்கியமான கேள்வி. நன்மைகள்: பெரிய ரசிகர் அடிப்படை, இளைஞர் ஆதரவு, சமூக ஊடகங்களில் செல்வாக்கு. சவால்கள்: அரசியல் அனுபவம் குறைவு, எதிர்க்கட்சிகளின் விமர்சனம், நீண்ட கால திட்டமிடல் தேவைகள், அரசியல் நடை, அமைதியான அணுகுமுறை. விஜய் மிகவும் கவனமாக தனது அரசியல் பயணத்தை அமைத்துக் கொண்டுள்ளார். அவர் உடனடியாக தீவிர அரசியல் பேச்சுக்களில் ஈடுபடாமல் அமைதியான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறையை பின்பற்றுகிறார். இது அவரை மற்ற நடிகர் அரசியல்வாதிகளிலிருந்து வேறுபடுத்துகிறது. ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா ஒப்பீடு: தமிழ்நாட்டில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது புதிதல்ல. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்றவர்கள் இதற்கு முன்னோடிகள். எதிர்காலம் என்ன நடக்கும்? விஜயின் அரசியல் பயணம் இன்னும் ஆரம்ப நிலையில்தான் உள்ளது. ஆனால் அதன் தாக்கம் ஏற்கனவே உணரப்படுகிறது. அவரின் வெற்றி சார்ந்திருக்கும் அம்சங்கள்: தெளிவான கொள்கைகள், வலுவான நிர்வாக குழு, தரமான அரசியல் பேச்சு, மக்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்தல். முடிவு: விஜயின் அரசியல் பயணம் ஒரு சினிமா கதையைப் போலவே சுவாரஸ்யமாக உள்ளது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் வெற்றி பெற ரசிகர் ஆதரவை மட்டுமல்லாமல் நம்பிக்கை, திட்டம் மற்றும் செயல் தேவை. ஒரு முக்கியமான உண்மை: திரையில் ஹீரோவாக இருப்பது எளிது, ஆனால் அரசியலில் ஹீரோவாக இருப்பது ஒரு பெரிய சவால். விஜய் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுள்ளார். அவர் அந்த பாதையில் எவ்வளவு தூரம் செல்வார் என்பது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கலாம்.